அன்னைக்கு காலையிலேருந்து நல்ல மழை மேம், நல்ல மழை, தண்ணி ஃபுல்லாக இங்கே ரோட்டில் தேங்கி இருந்துச்சு. அந்த சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி நடந்து வந்துட்டு இருந்தான். நான் இங்கேருந்து பைக் கலெக்ஷன் போகிறதுக்காண்டி பைக் எடுத்துகிட்டு போனேன். இப்போ எதுக்க வந்துட்டு இருந்த சின்ன பையன் வந்து திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படுது அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. சரி, நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன், ஷாக் வந்தது, எனக்கும் ஷாக் அடிச்சது. சரி, ரெண்டாவது தடவை தூக்கிட்டேன், அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அவனை கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமோகன் சார் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். இப்போ நீங்க அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஷாக் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கும் அங்க போய் தொட்டா அதுல கரண்ட் ஷாக் அடிக்கும். இதை தாண்டி நீங்க இப்படி போய் உதவி பண்ணிருக்கீங்க, இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? இல்ல இது என்ன? இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேம். அந்த பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ஏன் உயிரா பையன் உயிரான்னு கேட்கல. அந்த பையன் தான் மேம் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு எதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மேம். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கேன். அந்த பையன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க? பேசினா அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, அழுதாங்க. அழுகாதீங்க, பையனை பத்திரமா பார்த்துங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ் நானும் சொன்னான். அந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு இப்போ இதா மாறி இருக்கு? மாறி இருக்கிறது ஒன்றும் இல்லை மேம். எல்லாரும் மாறினா நல்லா இருக்கும் மேம். எல்லாரும் யோசிக்காம போயிட்டு ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாரும் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எதுவும் ரோட்ல இந்த மாதிரி நடந்தா நம்ம கண்ணை மூடிட்டு போகாம ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை யாராவது ஒரு நாள் பண்ணிட்டுனா நல்லா இருக்கும்.